வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃப்ரிட்ஜ் டோர் லாக்கு டி எரரு. இப்போ ஃபுல் ஒயரிங் கிட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதுதான் லைன் ஃபில்டர் வழியாக தான் நம்ம எப்போவுமே சப்ளை கொடுப்போம். அதிலே கொடுத்துருக்கேன். டோர் சுவிட்சு ஒரிஜினல் எல்லாமே அதில் உள்ள அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பம்பு, மோட்டர் மட்டும்தான் இல்லை. பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்து இதாகிட்டுருக்கு ப்ரோக்ராம். ஆனால் டி எரர் வந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க கொண்டு டோர் சுவிட்ச் எரர்னு கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் டி எரர் வருது. டோர் சுவிட்ச் லாக் பண்ணாலும் அந்த எரர் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக டிங்கிறது பார்த்திங்கன்னா டோர் சுவிட்ச் எரர் கிடையாது, டிஇன்னு வரும், கேபிட்டல் டி வரும். டிஇன்னு வந்தால் தான் டோர் எரரு. டிஇங்கிறது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் எரரு. நீங்கள் என்ன ஆன் பண்ணாலும் திருப்பி டிஇ தான் வந்துகிட்ருக்கும். அந்த சென்சாரை கனெக்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டருக்காக ஒரு சென்சார் போட்டிருப்பாங்க, அதுதான் டெம்பரேச்சர் சென்சாரு. அந்த சென்சார் இல்லைனாலே அந்த எரர் வந்துகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சென்சார் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் அந்த சென்சார் கனெக்ட் பண்ண பிறகு அந்த எரர் வராது பாருங்கள். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டிஇ சென்சார் கனெக்ட் பண்ணோன்னே டிஇ எரர் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக டிஇ எரர் வந்துட்டு, டிஇன்னா டோர் லாக் எரர் வந்துட்டு திருப்பி பாருங்கள். டோர் லாக் எரர் வந்திருக்கு. டோரை என்ன தான் லாக் பண்ணாலும் டோர் லாக்கே ஆகலை. டோர் சுத்தமாக அதுக்கு அந்த ஒரு பொசிஷனே இல்லை. தெர்மல் ஹீட் ஆகி லாக் ஆகும். அந்த அந்த தெர்மல் சுவிட்சே ஒர்க் ஆகலை போல். ஃபுல்லாகவே லாக்கே ஆகலை. டி எரர் தான் வந்துட்டு இருந்தது. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கனாலும் அதே தான், கொஞ்சம் நேரத்தில் டி எரர் வந்துடுது. அதை நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா கூட அது ரெஸ்பான்ஸே பண்ணலாது. பாருங்கள், மறுபடியும் அதே எரர் தான் வருது. சரி, சுவிட்சுக்கு பவர் வருதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பவர் செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக சுவிட்சுக்கே பவர் வரல. பாருங்கள், சுவிட்சுக்கே பவர் வரல. சுவிட்சுக்கு பவர் வரலன்னா உள்ளே செக் பண்ணி கேபிள்லாம் செக் பண்ணி பார்த்ததில் கேபிள் நல்லாயிருக்கு, ஒயரிங் கிட் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. அதுக்காக பின்னாடி கட் பண்ணி எடுத்து அந்த ரிலே போயிடுச்சா, ரிலே நல்லா இருக்கா, டோர் சுவிட்சுக்கு ஒரு ரிலே ஒன்று இருக்கும், அது ஆப்ரேட் ஆனால் தான் டோர் சுவிட்சுக்கு பவர் வரும். அந்த ரிலே ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்க்குறதுக்காக இப்போ இது பண்ணால். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சாலிட் ஸ்டேட் ரிலே போட்டிருப்பாங்க. அந்த சாலிட் ஸ்டேட் ரிலேலேருந்து சப்ளை மெயின் இதுக்கு வந்துடும், சேம்பருக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிலே ஆக்டிவேட் ஆகி தான் உங்களுக்கு இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சாலிட் ஸ்டேட், இந்த ஒயர் தான் கேபிள் தான் அது. இந்த லாஸ்ட்டாக போட்டிருக்க 3வது ரிலே தான் இதுக்கு வர ரிலே, இந்த ஒயரு. இப்போ ஒயரை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு. ஒயரோட கண்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த ஒயர்லாம் கரெக்டாக இருக்குது, அதுக்கும் கண்டினியூட்டி வருது. அடுத்து இன்னொரு லைன் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கும் லைன் வருது, கரெக்டாக கண்டினியூட்டி வருது, நல்லா இருக்குது. நியூட்ரல் லைனுக்கும் லைன் வருது. ஃபீட்பேக்கு, நியூட்ரல் லைனு எல்லாத்துக்குமே லைன் கரெக்டாக இருக்குது. ஒயரிங் கிட்டு நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நியூட்ரல் வருது சுவிட்சுக்கு, ஆனால் சப்ளை ஃபேஸ் தான் வரல. ஆக்சுவலாக அந்த ரிலே தான் ப்ராப்ளம். ரிலேலேருந்து சப்ளை வரல. சப்ளை வந்தால் தான் உங்களுக்கு அந்த சுவிட்ச் டோர் க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அந்த அதுதான் சப்ளை லைனு. இந்த சப்ளை வந்ததுனா தான் டோர் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம்.
டோர் சுவிட்சை தனியாக செக் பண்ணி பார்த்தாச்சு. டோர் சுவிட்ச் நல்லாயிருக்கு. 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் சப்ளை கொடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாக் ஆகும். ஆனால் லாக் ஆகலை. இது வந்து ஆனால் தான் சப்ளை கொடுத்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். சப்ளை வராதனால நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. பாருங்கள், சப்ளை வரல சுத்தமாக. மறுபடியும் அதே தான் நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், மறுபடியும் டி எரர் வந்துருச்சு. இது நீங்கள் செக் பண்ணும்போது 1 by 1 தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சுவிட்சை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒயரிங் கிட்ட செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த பின்னை செக் பண்ணணும், அப்புறம் ரிலேவை செக் பண்ணணும். ரிலேக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ரிலேக்கான இன்புட் சப்ளை வருதா என்னென்னு செக் பண்ணணும். 1 by 1 தான் செக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ரிலே வந்து நல்லா இருந்தது. ரிலே நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ரிலே நல்லா இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏசி வோல்டேஜில் வச்சுருக்கேன். இது வந்து அதான் லைன் வோல்டேஜ். இங்கேருந்து வந்துட்டு இது கட்டாகி இங்கே போகணும். இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே ஆக்டிவேட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டோர் சுவிட்சுக்கே சப்ளை வரும். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரிலேக்கு பெரிய ரிலேக்கு இந்த சுவிட்ச் ரிலேக்கு வந்து சப்ளை வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டிசியில் மாற்றிட்டேன். பாருங்கள், சப்ளை வரல. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். பாருங்கள், சப்ளை வரல. இதுக்கும் வரல. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அந்த சாலிட் ஸ்டேட் ரிலே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கேருந்து கொடுத்தா சப்ளை வருது. அந்த ரிலேக்கு இங்கேருந்து தான் சப்ளை போகுது, சாலிட் ஸ்டேட் ரிலேக்கு. ஆனால் அங்கே வரல சப்ளை, இந்த லைனில் வருது. ஆக்சுவலாக அந்த மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வர்ற சப்ளை வந்து வருது, அவுட்புட் சப்ளை வருது அந்த மாடியூல்லேருந்து. பட் ஆனால் நமக்கு வந்து ரிலேக்கு வந்து சேரலை அது கரெக்டாக. பாருங்கள், சப்ளை வருது பாருங்கள், அந்தாண்ட வரல பாருங்கள். இன்புட்டில் வருது, அவுட்புட்டில் வரல. இந்த பெரிய ரிலே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனாலும் வந்து இது ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த ரிலேவும் ஒர்க் ஆகும், சப்ளை வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். கண்டினியூட்டி செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே கண்டினியூட்டி வருது, இந்த லைனில் கண்டினியூட்டி வருது கரெக்டாக. இந்த லைனில் செக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா கீழே கண்டினியூட்டி வருது. சர்க்யூட் நல்லாயிருக்கு. ஆனால் சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வரல. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடியூலை வந்து வெர்டிக்கலாக நிற்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் மாடியூலில் அந்த போர்டில் சால்ட்ரிங் பண்ணதில் வந்து அந்த சால்ட்ரிங் வந்து ட்ரையாக இருக்குது. அதனால் கட் ஆகிடுது, அந்த லைனு டச் ஆகாமல் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ரிலேக்கு சப்ளை வரல, ஆக்டிவேட் ஆகலை. பாருங்கள், அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் அந்த மாடியூல். இது மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல். இது அதுலேருந்து தான் நமக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அவுட்புட் சப்ளை வரும். இது ஷேக் ஆகிறதுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஆடுறதுனால தான் நமக்கு வந்து இந்த சப்ளை ஒழுங்காக வரல கான்டாக்டு. அதனால் டோர் சுவிட்ச் ஒர்க் ஆகலை. இப்போ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் அயன் வந்து ரொம்ப ஹாட்டானதுனால ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதனால் அதை ஃபுல்லாக ரப் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த லெட்டு வந்து உங்களுக்கு ஒட்டாது, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். அப்பப்போ ஆஃப் பண்ணி தான் வச்சுருவேன். இருந்தாலும் அது சில டைம் நம்ம கண்டினியூவாக மறந்துட்டு அப்படியே விட்டுறதுனால இந்த மாதிரி ஹாட் ஆகிடுது ஓவராக. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதை ஷார்ட் இல்லாத அளவுக்கு 1 by 1 பொறுமையாக பண்ணுங்கள். ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அது மைக்ரோ கண்ட்ரோல் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக போர்டு வேஸ்ட் ஆகும். இல்லைனா அப்புறம் அந்த மாடியூலே மாற்றுற மாதிரி ஆகிடும்.
எது வரைக்கும் அந்த லூஸ் கண்டக்டர் இருந்தோ அது வரைக்கும் எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் இருக்கும் அதில், இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடும் ஓரளவு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணுறேன். இப்போ நல்லாவே கண்டினியூட்டி வருது. இந்த லைனில் வச்சாலே வருது உங்களுக்கு கண்டினியூட்டி. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே ஷார்ட் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்க்குறேன். எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. டோர் சுவிட்ச் ரிலேவும் கரெக்டாக இருக்குது, கண்டினியூட்டிலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஏசி வோல்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுற சப்ளை வந்துருச்சு பாருங்கள். 230 வோல்ட் வருது கரெக்டாக. இப்போ டோர் லாக் ஆகிடுச்சு டோரு. பாருங்கள், அந்த கீ சிம்பிள் வந்துருச்சு பாருங்கள், டோர் லாக் சிம்பிள் வந்துருச்சு. புரியல என்ன ட்ரெண்ட்னா. டோர் லாக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த லைனில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ரிலே அது எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு வர இன்புட் சப்ளையில் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு. காட்டுறேன் பாருங்கள், அதுதான் அந்த எரர் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. சென்சாரு, ட்ரெயின் பம்பு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. நீங்கள் ஒயரிங் கிட்ட ஃபுல்லாக வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் என்னென்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோட் மிஷின் எப்போவுமே செக் பண்ணும்போது ஃபுல் ஒயரிங் கிட்டோட செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஈஸியாக எல்லா ஃபால்ட்டையுமே சரி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ மோட்ரு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது UVW மோட்ரு. ஆக்சுவலாக மோட்ரு ஃபுல்ஃபில்லாக ஓடாது, சும்மா ஜர்க்கு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய இது இன்னும் கனெக்ட் பண்ணலை. சும்மா ஒரு டெஸ்டிங்காக தான் இப்போ நான் வந்து இதை போட்டு பார்க்குறேன். டோர் சுவிட்சை லாக் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். ஸ்பின் போட்டு பார்க்கலாம். ஸ்பின் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பம்ப் ஒர்க் ஆகுதா என்ன, சொலினாய்டு வால்வ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸ்பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு சொலினாய்டு வால்வ் வந்து ஒர்க் ஆகாது. தண்ணி ட்ரெயின் பம்ப் ஒர்க் ஆகும், ப்ளஸ் மோட்ரு ஒர்க் ஆகும். நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் ஏதாவது வாட்டர் எடுக்கிற ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் எடுக்கிறதுக்கு சப்ளை வரும். நீங்கள் சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு இப்போ லேம்ப் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மோட்ரு ஓடுது. பம்ப் ஓடிட்டுருக்கு, வாட்டர் பம்ப்பு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பின் வச்சுருக்கேன், ஸ்பின் மோடு. ஸ்பின்னில் வச்சு ஸ்டார்ட் கொடுக்குறேன். பம்பு ஓடுது. இந்த சைடில் இப்போ உள்ள காட்டுறேன் பாருங்கள், அந்த இம்பலர் பாருங்கள், பம்பு ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் மோட்ரு பார்த்திங்கன்னா லைட்டாக ஜர்க் ஆகும், டைமிங் ரெடியூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா பாருங்கள், பம்பு ஓடுது. மோட்டரும் இப்போ லைட்டாக ஜர்க் ஆகும் பாருங்கள். பாருங்கள், மோட்ரு ஓடுது. சும்மா சிங்கிள் ரொட்டேஷன் தான் சுற்றும்.
பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.